இந்த நேரத்திலும் நாம் தொடர்ந்து சில காரியங்களை வேதத்திலிருந்து சிந்தித்து தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் ஏறெடுக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை ஒருவர் தயவாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். கானான் தேசத்திலே நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கு வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த பிறகு யோசுவாவுடைய காலத்திலே கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். அந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்த பிறகு அங்கே விடப்பட்டிருந்த சில ஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனுடைய காரணம் என்ன என்பதை குறித்தும் நாம் அங்கே கவனிக்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் அவ்விதமாக ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார் என்று சொல்லும் போது 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று யுத்தத்திலே பழக்குவிப்பதற்காக, இன்னொன்று ஒரு டெஸ்ட், அவர்களுக்கு ஒரு சோதனையாக எந்த அளவுக்கு அவர்களுடைய கீழ்ப்படிதல் இருக்கிறது என்பதையெல்லாம் டெஸ்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் அவர்களை விட்டு வைத்திருந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு குறிப்பாக அந்த யுத்தத்திலே பழக்குவிப்பதற்காக என்கிற அந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் யுத்தத்திலே பழக்குவிக்கப்படுவதற்காக ஆண்டவர் சில ஜாதிகளை அங்கே விட்டு வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஒரு காலத்திலே கானான் தேசத்திலே அவர்கள் ஒரு மைனாரிட்டியாக அந்த கானான் தேசத்துல போகும்போது வேவு பார்க்கிறதுக்காக அந்த 12 பேர் அனுப்பப்பட்ட நேரத்துல நீங்க கவனித்து பாருங்கள். அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், ஏனாக்கின் குமாரரை கண்டோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அந்த தேசத்தை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் தான் ஒரு மெஜாரிட்டி போல அங்க இருக்கிறார்கள். கானான் தேசத்துல நிறைய பேர் அவங்க துரத்திட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலும் இன்னும் ஒரு சின்ன கூட்டம் அங்கே விட்டு வைக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆனால் அவர்கள் இவர்களை ஃபுல்லா அவங்க ஆளுகை செய்கிற ஒரு நிலையில அவர்கள் இருக்கவில்லை. எப்பொழுதெல்லாம் இவர்கள் தவறு செய்கிறார்களோ அவர்களுடைய கை ஓங்குகிற விதத்துல கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியத்தை அமலேக்குக்கு விரோதமான யுத்தத்தோடும் ஒப்பிட்டு நாம் சிந்திக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தபோது முதலாக அவர்கள் சந்தித்த சத்துருக்கள் அமலேக்கியர். அவர்களை எதிர்கொள்ளுகிற நேரத்திலே யோசுவா ஜனங்களை அழைத்து கொண்டு யுத்தத்துக்கு போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவாக யுத்தத்திலே பழக்கம் இல்லாத ஒரு காலகட்டம். ஏனென்றால் அநேக வருஷங்களாக அவர்கள் அடிமைகளாகவே இருந்து பழகினவர்கள்.
அமலேக்கியரை குறித்து அவர்கள் கிட்டத்தட்ட இந்த பார்பேரியன்ஸ் மாதிரி அவர்களை குறித்து சொல்லுகிறார்கள். அவர்கள் அதாவது ஒரு ஒழுங்கே இல்லாம ஒரு யுத்தம் செய்யறதுன்னா ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இப்படி யுத்தம் பண்ணணும். ஆனா அவங்க அப்படி இல்ல. கண்டபடி தாக்குகிற ஒரு நிலையில் உள்ளவர்கள் என்று அமலேக்கியரை குறித்து சொல்லுகிறார்கள். அப்ப அந்த அமலேக்கியருக்கு விரோதமான யுத்தம் நடைபெறும்போது மோசேயுடைய கை உயர்த்தப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த மோசேயுடைய கை கீழ கொஞ்சம் தாழ்ந்து வரும்போது, அது அவருக்கு அசந்து அந்த கை கீழ இறங்கும்போது அமலேக்கு வெற்றி பெறுகிறார். மோசேயுடைய கை உயர்ந்திருக்கும்போது இஸ்ரவேலர் வெற்றி பெறுகிறார்கள். இப்படி நம்ம பார்க்கிறோம். இதுபோல இந்த கானான் தேசத்திலே இஸ்ரவேலர் நல்ல ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவர பிரியப்படுத்தி வாழும்போது, அவர்கள் யுத்தத்துக்கெல்லாம் ரெடியா அப்படி இருக்கும்போது, அவங்களுடைய கை மேலோங்கி இருக்கும். ஆனால் எப்பொழுது இவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்றாங்களோ, அப்ப அந்த அங்க விட்டு வைக்கப்பட்டிருக்கிற சிலர், அவர்களுடைய கை ஓங்குகிறதாக மாறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் அவர்களை வைத்திருந்தார். இது ஏதோ இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவங்கள தான் ஆண்டவர் அப்படி நடத்தினார் என்று அல்ல. நமக்கு அதிலிருந்து ஒரு மெசேஜ் இருக்கிறது. ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்வையும் நாம் எடுத்துக்கொண்டால், இத வந்து பல்வேறு நிலைகள்ல நம்ம இத கவனிக்க முடியும். இது போன்ற விஷயங்கள நாம் எதிர்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட சில விஷயங்கள் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில காரியங்கள் அவைகள் நம்மை ட்ரெயின் பண்றதுக்காக. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. யாருமே வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. வேலை விஷயமா இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே அடுத்த காரியங்களா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம். அ ஏதாவது ரீதியில நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அல்லது நாம் இருக்கிற அந்த தேசம், இருக்கிற பகுதிகள், அவைகள்ல நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளா இருக்கலாம். ஆனால் பைபிள் அதுக்கு வந்து ஒரு ரீசன் இங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு காரணத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட விஷயங்களை வைத்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு லைஃப்ப நமக்கு தர முடியாதா? என்கிற எண்ணங்கள் சிலருக்கு வரலாம். ஆனால் நம்மை ஆண்டவர் ட்ரெயின் பண்ணுகிறதற்காக, நம்மை பழக்குவிப்பதற்காக, யுத்தத்திலே பழக்குவிப்பதற்காக என்று நாம் பார்க்கிறோம். இங்க யோசித்து பாருங்கள். சில நெருக்கடியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்காதிருந்தால், நாம் எல்லாம் நம்முடைய முழங்கால்கள் முடங்கி இருக்காது. நாம் இவ்வளவு தூரம் ஜெபிக்கிறவர்களாக மாறி இருக்க மாட்டோம். நாம் சந்தித்த சில நெருக்கமான சூழ்நிலைகள், அவைகள் தான் நம்மை ஜெபிக்க வைத்திருக்கிறது. ஜெபிக்க பழக்கி இருக்கிறது. இன்னும் இன்னும் அந்த சூழ்நிலைகள் டஃப் ஆக ஆக எவ்வளவு கடினமாக மாறுகிறதோ, அந்த அளவுக்கு நாம் இன்னும் ஜெபிக்கிறவர்களாக, இன்னும் பிரயாசப்படுகிறவர்களாக மாறுகிறோம். ஆண்டவர் அதற்காக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதித்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையால் இந்த கண்ணோட்டத்தோடு இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நாம் சிந்தித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதுல முதலாவதாக அ தாவீது அவருடைய வாழ்விலே அவரோடு கூட இருந்தவர்கள் பழக்குவிக்கப்பட்ட ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டி விட்டு ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, தாவீதோடு இருந்த மனிதர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதை அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. சற்று கவனியுங்கள். ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22:2 வாசியுங்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்குத் தலைவனானான். இந்தப் பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடிருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தாவீதோடு இருந்த மனிதர்களுடைய ஒரு டீட்டெயில நம்ம இங்க பார்க்கிறோம். யாரெல்லாம் அவரோடு இருந்தார்கள்? ஒடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவர்கள் எல்லாம் அவரோடு கூடிக்கொண்டார்கள். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு தாவீது தலைவனாக மாறுகிறார். இப்போ இந்த நபர்கள், இவர்கள் பழக்குவிக்கப்படுகிற விஷயத்த நீங்க கவனிச்சு பாருங்க. எப்படி ஆண்டவர் ட்ரெயின் பண்றார். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். 23ஆம் அதிகாரத்த நம்ம கவனிக்கும்போது, அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் அவங்கள குறித்த ஒரு இன்ஃபர்மேஷன நம்ம பார்க்கிறோம். என்னவென்றால், அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். அவங்களுக்கே 1008 பிரச்சனை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுபோல
அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவர்கள் தான் பின்னாடி பார்க்கும்போது தாவீதின் மனுஷர், பராக்கிரமசாலிகள் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் ஆரம்பத்திலே அவர்கள் இப்படிதான் இருந்தாங்க. முறுமுறுக்கிறவர்களாக, கடன்பட்டவர்களாக, அவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள். அத விவரிச்சு நம்ம சொல்லணும்னா நெறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா நமக்கு அது சப்ஜெக்ட் அல்ல. ஆகையினாலே அதை குறித்து நான் இப்போ சொல்ல விரும்பவில்லை. இப்ப இந்த 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில நாம பார்க்கும்போது, தாவீது இந்த கேகிலாவின் மனுஷர் மேல பெலிஸ்தர் வந்து யுத்தம் பண்ணுகிறதை அறிந்த உடனே, அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில கேட்கிறார். கர்த்தர் வந்து, "நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை இரட்சிப்பாயாக" அப்படின்னு தெளிவா ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். ஆனால் இப்போ 3ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். 1 சாமுவேல் 23, 3 வாசியுங்கள். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்குப் போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர்கள் பாருங்கள், ஆரம்பத்தில எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அதற்கு மேல பார்க்கும்போது, கர்த்தரிடத்திலிருந்து தெளிவான ஒரு வார்த்தையை பெற்று, "நீ போ" அப்படின்லாம் சொன்ன பிறகும், தாவீதுக்கு அவர்கள் ஒத்துழைக்கிறவர்களாக இருக்கவில்லை. அவங்க சொல்ற ரீசன் என்னன்னு சொன்னா, "நாங்கள் யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம்" அப்படின்னு சொல்லுகிறார்கள். யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம்னு சொன்னா, அவர்கள் தாவீதோடு கூட இருக்கும்போது, சவுல் மூலமாய் சந்திக்கிற பிரச்சனைகள் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு பயமுறுத்தலாக, அவங்களுக்கு அதுவே ஒரு பயமா இருக்கு. அவங்க எதிரிகள எல்லாம் எதிர்த்து அடிக்கிற அளவுக்கெல்லாம் அவங்க ட்ரெயின்டா இருக்கவில்லை. அவங்களுக்கு அதுவே ஒரு பயமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார் என்று சொன்னால், தாவீது சொல்றார் பாருங்க, "என் கைகளை போருக்கும், விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற" அப்படின்னு சொல்றது மாரி, இவர்கள் இந்த பயத்தோடு தான் தாவீது என்ன செய்றார்ன்னா, மீண்டும் ஆண்டவர்ட்ட பிரேயர் பண்றார். "ஆண்டவரே போலாமா? போ" அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீண்டும் வார்த்தையை குடுக்கிறார். இவர்களை கூட்டிக் கொண்டு இந்த பயத்தோடு இப்படிலாம் இருந்தவங்கள தான் அவர் கூட்டிட்டு போய் யுத்தத்துல ட்ரெயின் பண்ணுகிறதை பார்க்கும். கூட்டிட்டு போய் அவர்களை முறியடிக்கிறார். அவர் தாவீது தான் ஃப்ரண்ட்ல நின்றுப்பார். முன்னணியில நின்று செயல்பட்டிருப்பார். இவங்களெல்லாம் கொஞ்சம் கூட சப்பார்டினேட் பண்ண வைத்து, சேர்ந்து அந்த யுத்தத்துல ஒரு வெற்றியை பெற்றிருப்பார்கள். ஆனால் பாருங்கள், பின் நாட்கள்ல இப்படியே அவங்கள பழக்கி, பழக்கி பார்க்கும்போது, அவங்க பின்னாடி ஒரு தாவீதின் மனுஷர் என்று, தாவீதினுடைய பராக்கிரமசாலிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு லிஸ்ட்ல அவங்க வந்துட்டத பார்க்கிறோம். அது 30 பேர்ல ஒருவன், 3 பேர்ல ஒருவன் இப்படியெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அவ்வளவு சிறந்த வீரர்களாக தாவீதுக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக நல்ல ட்ரெயின்டா அவர்கள் மாறிவிட்டதை பார்க்கிறோம். அதாவது அந்த ஒரு ஒரு இடத்துல நம்ம படிக்கும்போது, அவ்வளோ கவனமாக அந்த கவண்கல் எரிகிறது. இந்த மாரி எல்லா விஷயங்களும் ரொம்ப ஒரு சிறப்பா அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக அநேகர் மாறினதை நம் பின்னாட்கள்ல பார்க்க முடிகிறது. நல்ல வீரர்களாக. இப்ப யுத்தத்துல அவங்கள ட்ரெயின் பண்றதுக்காக கர்த்தர் ஒரு கடினமான சூழ்நிலையில அவர்கள வைத்திருந்தார். அவங்க ஏற்கனவே ஒரு நெருக்கப்பட்ட, ஒரு கடன்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள். இதுக்கு மேல தாவீதோட கூட இருக்கிறது, ஒருவேளை தாவீது இவங்களுக்கு ஏதாவது விதத்துல அவங்களுக்கு உணவு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருப்பார். எப்படி பண்ணாருன்னு நமக்கு தெரியல. இவ்வளோ பேருக்கு 400 பேருக்கு தாவீதுக்கே ஒரு பெர்மனன்ட் இன்கம் இல்லை. ஆனால் இவ்வளோ பேருக்கு அவர் எல்லா நீட்ஸையும் சந்தித்து இவங்களெல்லாம் கூட வச்சிருக்கிறார். இவருடைய குடும்பங்கள் இருந்திருப்பார்கள். ஆனா நம்ம பின்னாடி பார்க்கிறோம். தாவீதுனுடைய மனைவி, பிள்ளைகள் இவங்களுடைய மனைவி, பிள்ளைகள் இவங்கள எல்லாம் வந்து அ அந்த அமலேக்கியர் அந்த அ சே சேர்ந்து அவங்க இது பண்ணி போனத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் கொண்டு போயிர்றாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷர்களும் மிகவும் அழுதார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இப்ப ஃபேமிலீஸ் இருந்தது இவங்களுக்கு. எல்லாம் இவர்கள் எல்லாரையும் தாவீது போஷித்து எல்லாம் நடத்தியிருக்கிறார், செஞ்சிருக்கிறார். இப்ப பாருங்கள், இந்த சவால்களை தாண்டி அவர்கள் உருவாக்கப்பட்டதை நாம பார்க்கிறோம். அவங்கள பழக்குவிக்கிறதுக்காக ஆண்டவர் அவர்களை ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல அவர்கள் வனாந்தரத்துல இருக்கிறாங்க. அடிக்கடி சவுலுக்கு பயந்து அங்கங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படியெல்லாம் ஃபேமிலீஸ ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்கங்க போனார்கள், பயணித்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனா இப்படியெல்லாம் அவங்கள ஒரு கடினமான சூழ்நிலையில நடத்தி, பின்னாடி ஒரு பராக்கிரமசாலிகளா அவர்கள் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் பல நெருக்கங்கள் மத்தியில வைக்கப்பட்டிருக்கலாம். சிலர் நினைக்கலாம், என் வாழ்க்கையில தான் இது போன்ற பிரச்சனைகள். வேற யாருடைய வாழ்க்கையிலும் இப்படி இப்படி ஒருத்தரும் சந்திக்க மாட்டார்கள் என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய வேலையில் உள்ள விஷயமா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமா இருக்கலாம். இன்னும் பல்வேறு இஷ்யூஸ். அது நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில நம்ம அதை அறிந்திருப்போம். ஆனால், அ அது எதற்காக அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். உலக மனுஷர்கள் என்ன பண்றாங்க? பெரிய பெரிய நபர்கள் அடிக்கடி நியூஸ்ல நீங்க பார்க்கலாம். பெரிய தொழிலதிபர்கள்ன்னு சொல்றாங்க. அவர்கள் ஒரு தவறான முடிவு எடுத்துடுறாங்க. இப்படிப்பட்ட ஏதாவது சூழ்நிலை வந்த உடனே, ஒரு அவமானம் வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே, இனிமேல் நம்ம வாழ தகுதி இல்லை என்கிற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுகிறார்கள். அவங்க வந்து சூசைட் பண்ணிடுறாங்க. ஆனால் நாம் அப்படி செய்வதில்லை. நாம வந்து அப்படி செய்யறதுக்காக ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறதில்ல. நாம என்ன செய்யணும்? யுத்தத்துல நம்ம பழகணும். யுத்தத்துல பழகணும். தேவ பிள்ளைகள் போராடி ஜெபிக்க பழகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, ஆமென், அவைகளிலே கர்த்தர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொண்டு போராட தேவ பிள்ளைகள் பழகணும். யாக்கோபு பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்காக அவ்வளவு பிரயாசப்படுகிற ஒரு நபர். அவர் அ அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல மெத்தட்ஸ பயன்படுத்தி பார்க்கிறார். பல விதங்கள்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக. ஆனா ஒண்ணும் நிலைநிச்சம் நின்னது மாரி இல்ல. ஆனால் ஒரு நாள் போராடினார். ஆண்டவர்ட்ட போராடினார். "நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன்" என்று சொல்லி அவர் போராடுகிறதை பார்க்கிறோம். அந்த ஒரு விஷயத்துல ஆண்டவர் அவரை கொண்டு வர்றதுக்காக அவரை பல்வேறு சூழ்நிலைகளை நடத்தினார். அதுவரைக்கும் ஆசீர்வாதத்த பெறதுக்கு இவருக்கு என்னென்னலாம் தெரியுமோ அததான் அவர் செஞ்சு பார்த்தார். அந்த ஆடுகள்ல வந்து ஒரு சம்பளம் பேசிருவாராம் லாபான் இடத்துல. இந்த மாரி ஆடுகள் வேணும். அப்ப அந்த ஆடுகள நல்லா அது வந்து பெருகுற மாரி என்ன டெக்னிக் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆதியாகம புஸ்தகத்திலே பிறகு படித்து பாருங்கள். அந்த யாக்கோபுடைய சரித்திரத்திலே அத நம்ம பார்க்கிறோம். அப்போ அ அமிதமாக தெரிந்த டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி, அப்பாவுடைய ஆசீர்வாதத்த பயன்படுத்துறதுக்கு அம்மா சொல்லிக் குடுக்குறாங்க. சேஷ்டபுத்திர பாகத்தை இது பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பயன்படுத்தி, ஆனா ஒண்ணுமே நிலை நிக்கல. இவ்வளவு தூரம் எல்லாம் பெற்றுக்கொண்டும், எல்லாம் இப்ப கைவிட்டு நழுவ போகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் அவரை ஆண்டவர் நிறுத்துகிறார். இப்போ அவர் யுத்தத்தில பழகுகிறார். போராட பழகினார். போராடுறதுக்கு ஆண்டவர் அவர வேற ஆப்ஷன் இல்ல அவருக்கு. இப்போ ஒண்ணே ஒண்ணு, வேற வழி இல்ல. ஆண்டவர்ட்ட வந்து போராடணும். யாப்போக்கு ஆற்றங்கரையில எல்லாரையும் எல்லாரையும் கடத்தி விட்டுட்டு, முழுவதும் தனித்து அவர் வந்து போராடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம். பிந்தி தனித்திருந்தான் என்று பார்க்கிறோம். அதுபோல சிச்சுவேஷன்ஸ்ல கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார். எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்மள கொண்டு போய் லாக் பண்றதுக்கு அல்ல. நம்மள வந்து இதோட நம்ம வாழ்க்கை குளோஸ் ஆக போகுது அப்படி நாம் நினைக்கிறதுக்கு அல்ல. ஆண்டவர் யுத்தத்திலே பழக்குவிப்பதற்காக, யுத்தத்தில ட்ரெயின் பண்றதுக்காக, நாம் இன்னும் நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்படுவதற்காக, இன்னும் அதிகமாய் ஜெபிப்பதற்காக. ஒருவேளை நான் சொல்லும்போது நினைவுக்கு வரும் அப்படின்னாலே சொல்லுகிறேன். தேசத்திலே நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள், இன்னைக்கு அமெரிக்க தேசத்திலே சந்திக்கிற சூழ்நிலைகள், அ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று எனக்கு அந்த அளவுக்கு தெரியவில்லை. இந்தி அ இன்றைக்கு இருக்கிற அமெரிக்காவில இருக்கிற ஆட்சி, ஸ்தோத்திரம். இந்த வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு விரோதமாக ட்ரம்ப் அரசாங்கம் அவங்க எடுக்கிற கொள்கைகள், அது எந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப்ல தாக்கத்தை, உங்களுடைய விஷயங்களை ஏற்படுத்துகிறது என்று தெரியவில்லை. சில நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். எதுக்காகன்னா, யுத்தத்தில பழக்குவிப்பதற்காக. சில விஷயங்கள ஆண்டவர் விட்டு வைக்கிறார். எவ்வளவோ நம்ம ஜெபம் பண்றோம். பல்வேறு காரியங்கள நம்ம செய்கிறோம். ஆனால் சில விஷயங்கள கர்த்தர் விட்டு வைக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னா, அது நம்மை அழிப்பதற்கு இதோட நம்ம வந்து நம்ம ஏதோ அ நம்முடைய லைஃப் ஒரு வாழ்க்கை ஒரு ஒரு முடிவுக்கு நேரா வரப்போகுதோ, நம்முடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோ அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மை யுத்தத்திலே பழக்குவிப்பதற்காக சில சூழ்நிலைகளை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் அப்படித்தான் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பவுலை குறித்து சற்று கவனிச்சு பாருங்க. அவரை குறித்து கொரிந்தியர் நிருபத்தில அவர் எழுதுகிற ஒரு விஷயத்திலிருந்து பார்க்கிறோம். அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாம். சரீரத்திலே ஒரு பலவீனம். அந்த பலவீனத்தை குறித்து அவர் ரொம்ப விவரித்து பேசவில்லை. ஆனால் நம்ம அந்த நிருபங்களை எல்லாம் படிக்கும்போது சில விஷயங்கள புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கலாம். அதாவது
பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உங்களுடைய கண்களை கூட எனக்கு கொடுத்திருப்பீர்களே. அப்ப அத வச்சு சிலர் சொல்றாங்க, அவருக்கு கண்ல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு அனுமானம். அதை இப்படிதான் அப்படின்னு நம்மால கன்ஃபார்ம் பண்ண முடியவில்லை. அவருக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருந்திருக்கிறது. அவர் 3 டைம் பிரேயர் பண்றாரு அதுக்காக. ஆண்டவரே இந்த பலவீனம் மாறணும். ஆனா அந்த பலவீனம் மாறல. அதனால நம்ம எல்லா விஷயமும் நமக்கு கொஞ்சம் பிரேயர் பண்ணி பார்த்து ஒரு பலவீனம் மாறாத உடனே, பவுலுக்கு இருக்கிற மாரி அப்படி நாம் நினைக்க தேவையில்லை. நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் அவருக்கு சித்தமானால் நமக்கு கண்டிப்பா விடுதலை தருவார். ஆனால் சில விஷயங்கள், சில காரியங்கள் பவுலுக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு முள்ளாக, ஒரு காரியம் எவ்வளோ நம்ம பிரேயர் பண்ணாலும் மாறாத சில விஷயங்கள் நம்முடைய வாழ்வில இருக்கலாம். எதற்காக அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு பவுல் ரீசன் சொல்றார். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். அதிலே நம்ம பார்க்கிறோம். அவர் காரணங்களை சொல்லுகிறார். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னைக் குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்குப் போதும். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களைக் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் கவனிக்கும்போது பாருங்கள், கர்த்தர் அவரை எப்படி நடத்துகிறார்? அவர் சொல்றார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை உரிய மேன்மை நிமித்தம். பவுலுக்கு வந்து கிடைத்த வெளிப்பாடுகள், அவ்வளவு வெளிப்பாடுகள் ஆண்டவர் அவர் குடுத்திருக்கிறார். ரெவலேஷன்ஸ். ஒரு ஜெயில்ல உட்கார்ந்து இருந்தா கூட, அவரு வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வெளிப்பாடுகள் கிடைச்சிட்டே இருக்கு. நிருபங்கள் எழுதுகிறார். இப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு சபைகள்ல இருக்கிற பிரச்சனைகள அங்க போய் நேரா பார்த்தது மாரி உட்கார்ந்து அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். சில விஷயங்கள கேள்விப்பட்டிருப்பார். ஆனால் அதோடு கூட நெறைய ரெவலேஷன்ஸ் எழுதுகிறார். நம்ம அத வச்சு தான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு சத்தியங்களே போதிக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக திருவிருந்துக்குரிய விஷயத்தை அவர் சொல்லும்போது, "நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்" என்று சொல்லுகிறார். "ஐ ரிசீவ்ட் ஃப்ரம் த லார்ட்" அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அப்ப அந்த அளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரோடு நல்ல உறவில அவருக்கு அவ்வளோ அதாவது புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கு அடுத்தது மிகப்பெரிய அளவில இந்த வெளிப்பாடுகள் இந்த மாரி விஷயங்கள்ல பேதுருவே சொல்லும்போது, நம்முடைய சகோதரனாகிய பவுலும் சில விஷயங்கள் எழுதியிருக்கிறார். அத வந்து அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொள்றது கொஞ்சம் கடினமா இருக்குன்னு சொல்ற மாரி அவர் எழுதியிருக்கிறார். அவ்வளோ வெளிப்பாடுகள். ஆனால், அதாவது யாருக்குமே இல்லாத ஒரு ரெவலேஷன் இதெல்லாம் வரும்போது, தன்னை அறியாமல் ஒரு மேன்மை பாராட்டல், ஒரு உயர்ந்த எண்ணம். அவர் சொல்றார், "அப்படி வராதபடிக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு முள்ள குடுத்திருக்கிறார். அப்படி உயர்த்தாதபடிக்கு." எப்பல்லாம் வந்து அவருடைய வாழ்விலே ஒரு உயர்த்துகிற ஒரு சூழ்நிலை வருதோ, இப்ப இந்த முள் தலை தூக்கிரும். இந்த முள் அவர குத்தும். அந்த பலவீனம் அவர குத்தும். அந்த பலவீனம் அவர கஷ்டப்படுத்தும். அப்புறம் அவர் தாழ்த்தி, "ஆண்டவரே ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லி எப்போ நினைக்கிறாரோ, மீண்டும் அதுல ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருவார். இது அவரை அழிப்பதற்காக வந்த ஒரு பலவீனம் அல்ல. பவுல் அந்த பலவீனத்தினால மரிக்கவில்லை. நீங்க அவருடைய இறுதி இத நம்ம சரித்திரத்துல பார்க்கும்போது, அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்டு தான் அவர் மரிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அவருக்கு வந்து அவர அழிக்கிறதுக்காக, இந்த நோயோட அவர் மரிக்கணும்னு சொல்றதுக்காக ஆண்டவர் அதை கொடுக்கவில்லை. அவர் உயர்த்தாதபடிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்வில எப்போலாம் ஒரு மேன்மை பாராட்டல், ஒரு மேட்டிமை வருதோ, ஏன்னா அவ்வளோ வெளிப்பாடுகள். யாருக்கும் இல்லாத ரெவலேஷன்ஸ். அப்ப அப்படின்னா, அது அவருடைய சேஃப்டிக்காக என்று நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல அவர் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது கிருபையை பெற்றுக் கொள்கிறார். ஆண்டவர்ட்ட அந்த அந்த விஷயத்துல அவர் அந்த இது ஒரு போராட்டமா இருக்கு அவருக்கு. அதுல ரொம்ப கவனமா தன்னை வச்சிருக்கணும். தாழ்மையில வச்சிருக்கணும். கிருபை அதிகமா வாங்கிக்கணும். அவர் சொல்லியிருக்கிறார், "கிருபை உனக்கு போதும்." அவர் சொல்றார், "கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி." இப்ப ஆண்டவருடைய வல்லமை தங்குறதுக்காக நல்ல இடம் குடுக்கணும். இப்ப இதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவருக்கு அனுமதித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்வில கூட சரீர பலவீனங்கள் சிலருடைய வாழ்வில இது போல
எவ்வளவு ப்ரேயர் பண்ணாலும் இந்த குறிப்பிட்ட விஷயம் மாறவில்லையே. சிலர் நினைச்சிருப்போம், யாருக்கெல்லாமோ அற்புதம் நடக்குது. நானும் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், அற்புதம் நடக்கலையே. அப்படின்னு நம்ம நினைச்சு சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் மேல ஒரு விரக்திக்குள்ள நம்ம ஆயிறக்கூடாது. தேவ பிள்ளைகள் இன்னும் விசுவாசத்தோடு போராடணும், போராடணும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எதற்காக சில விஷயங்கள விட்டு வச்சிருக்கிறார்? ஆண்டவர் என்னை இன்னும் ஒருவேளை ஜெபிக்கிறதுக்காக அவர் தயார்படுத்தலாம். இன்னும் நான் பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறுவதற்காக ஆண்டவர் எதிர்பார்க்கலாம். இன்னும் கர்த்தருக்காக செயல்பட வைக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சோர்ந்து போகாமல் தொடர்ந்து யுத்தம் பண்ண கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக ஒரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்டி தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6 ஒரு ஆவிக்குரிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடுத்த நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் நாம் அதாவது பிரேயர்ல நம்ம இது பண்ணாலும் நம்முடைய டே டு டே இஷ்யூஸ் பிரச்சனைகள் இது சார்ந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அவைகளை நம்மை ட்ரெயின் பண்றதுக்காக இன்னொன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நமக்குள்ள நடைபெறுகிற அந்த ஆவிக்குரிய யுத்தம். அதை குறித்து 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை முதலாவது வாசியுங்கள். ரோமர் 6, 12, 13. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ஒரு பகுதியை கூட வாசியுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். கலாத்தியர் 5, 16, 17 ஆகிய வசனங்கள். 16 பாஸ்டர். 16 16 and 17. ஓகே. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதுல உள்ள ஒரு காரியம். இப்ப பாருங்க நம்முடைய வாழ்வில இந்த கானானியர் இங்க நம்ம சிந்தித்தது மாரியே, நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கானானியர் எல்லாம் துரத்தி விட்டது மாரி, ஒரு காலத்திலே பாவம் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்து கொண்டிருந்தது. இங்க நம்ம பார்க்கிறோம், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக அப்படின்னு நம்ம 12ஆம் வசனத்திலே 6ஆம் அதிகாரம் ரோமர் 6, 12ல படித்தோம். அப்ப ஏற்கனவே என்ன செய்து கொண்டிருந்தது? பாவம் ஆளுமை செய்து கொண்டிருந்தது. அந்த பாவம் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தது நம்முடைய வாழ்க்கையில. இப்போ என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவினுடைய ஆளுகை, கிருபை, தேவ கிருபைக்கு நம்ம கீழ்ப்பட்டிருக்கிறோம். ஆகையினால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்பவுமே அந்த கிருபைக்கு கீழ நம்ம இருக்கணும். நம்முடைய அவயவங்களை நீதியின் அவயவங்களாக ஒப்புக் கொடுக்கணும். இப்படியெல்லாம் இது ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்துக்கு அடுத்த விஷயம். இப்ப நம்முடைய வாழ்விலே அந்த இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சிலருக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம்ன்னு சொல்றோம். ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில ஏன் பாவங்கள், பாவ போராட்டங்கள் இதெல்லாம் வருது? ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில அதுக்கு பிறகு பாவம் வந்து அவங்க செய்யக்கூடாது இல்லையா? பாவம் செய்யக்கூடாது தான். அத நம்ம மேற்கொள்ளணும். ஆனால், அந்த பாவத்தினுடைய போராட்டத்தை குறித்து எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்னா, முன்பு அது ஒரு கானான் தேசத்திலே எப்படி கானானியர் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, இஸ்ரவேலர் ஒரு மைனாரிட்டி மாரி உள்ள இருந்தாங்களோ, உள்ள என்டர் ஆகி ஒரு எரிகோவ பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஒரு ஆயீய பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அங்கே எதிர்ப்புகள் இப்படி ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஆனால், இஸ்ரவேலர் அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்த பிறகு, இங்க நம்ம படிச்சது மாரி விட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். சிலர் விட்டு வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள யுத்தத்துல பழக்குகிறதுக்காக. இப்ப இது போல இவங்களுடைய ரூல் இப்ப வந்துருச்சு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல பாவம் தான் நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. அது ஒவ்வொருவருக்கும் தெரியும். என்ன விஷயங்கள் நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்தது. ஒரு விக்கிரக ஆராதனையா இருக்கலாம். வேற சில விஷயங்கள். அவைகள் நம்மை ரூல் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அவைகள் நம்மை ரூல் பண்ணவில்லை. அந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அது திடீர்னு ஒரு இது வந்த உடனே விக்கிரகத்த வணங்குறதுக்கு அப்படியெல்லாம் நம்ம போக மாட்டோம். ஏன்னா அந்த ரூல்ல இருந்து நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்த தந்துட்டார்.
ஒரு விடுதலை தந்துட்டார். ஒரு பாவ பழக்கமா, அது நம்ம இனி ஆளுகை செய்ய முடியாது. ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆனால், அது இன்னும் அதனுடைய அந்த தாக்கங்கள், அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய ஒரு விஷயம் வந்து அது எப்படி கொஞ்சம் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறதோ, அது மாரி இருக்கு. ஆனா, அத ஆளுமை செய்ய நம்ம விடக்கூடாது. அது கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு நம்ம விடக்கூடாது. எப்பொழுதும் அதை வந்து யூ ஹேவ் டூ கீப் இன் செக். அத எப்பவுமே நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வைக்கணும். இதை குறித்து தான் அந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். பாவம் மற்றும் இந்த மாம்சத்தில வருகிற ஒரு யுத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அதுல என்ன நம்ம பார்க்கிறோம்? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் அப்படி நம்ம பார்க்கிறோம். அது ஒன்றுக்கொன்று அது எதிராக விரோதமா இருக்கிறது. அ நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்ய விடாதபடிக்கு அப்படி செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு போராட்டம் நமக்குள்ள நடந்துட்டே இருக்கு. இத நம்ம புரிந்து கொள்ளணும்னா, பாருங்க ஒரு சுகர் லெவல் இருக்கு. சுகர் லெவல் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு அதுக்கு ஒரு நார்மல் அளவு எனக்கு கரெக்ட்டா அது தெரியவில்லை. கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு இப்ப கரெக்ட்டா ஞாபகம் வரல. அந்த லெவல் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவ்வளோ இருக்கணும். பிஃபோர் ஃபுட் இவ்வளோ இருக்கணும். அதுக்கு ஆஃப்டர் ஃபுட் இவ்வளோ இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாருங்க. அ அது வந்து சில நேரங்கள்ல லோ ஆகுது. சில நேரங்கள்ல ஹை ஆகுது. அப்ப இது போல, இது வந்து நம்முடைய வாழ்க்கையில அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இவைகள் வந்து அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஸ்பிரிட் அதனுடைய ஒரு ஆளுமை இருக்கும். நம்ம கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும்போது, இது மேல ஓங்கிரும். மாம்சம் மேல ஓங்கிரும். இத வந்து எப்பவுமே நம்ம ஒரு கண்ட்ரோல்ல, ஒரு பேலன்ஸ், ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் ஆவிக்குரிய ஒரு நல்ல சமநிலை. இத நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். அது மேல் ஓங்காதபடிக்கு. சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம். "இப்ப நான் பரவால்ல. நல்லா எனக்கு இப்பல்லாம் கோவமே வர்றதில்ல." அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கோவம் தலை தூக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அசால்ட்டா பேசுறோம். அப்ப அது வந்து என்ன செய்யுதுன்னா, அந்த சமயம் பார்த்து என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொன்னது மாரி, அது தலை தூக்க ஆரம்பிச்சுரும். அன்றைக்கு அது அது ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சுரும். பிரேயர்லாம் இப்ப நான் முன்னாடி மாரி இல்ல. இப்ப நல்லா நான் பிரேயர் பண்றேன்னு சொல்லி பாருங்க. அதுல போராட்டம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா, இதான் விஷயம். அது ஒரு அந்த அத வந்து நீங்க ஒரு பெர்மனன்ட்டான இதுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை இப்ப எனக்கு பெர்மனன்ட்டா ஒரு மாற்றம் வந்துருச்சு. அப்படி இல்ல. ஆண்டவர் மாற்றத்தை தருகிறார். ஆனா எப்பொழுதும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த விஷயத்துல. அது திரும்பவும் அது ஓவர் கம் பண்றதுக்கு அது உள்ள தான் இருந்துட்டு இருக்கு சில விஷயங்கள். சில விஷயங்கள் விட்டு வைக்கப்பட்டிருந்தது மாரி, இந்த ஸ்பிரிச்சுவல் போராட்டத்துக்காக நம்ம இன்னும் மாம்ச சரீரத்துல தான் இருக்கிறோம். இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள், செய்கைகள் இவைகள் அவ்வப்போது இதாயிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப லோவா அது மாறிரும். சில நேரங்கள்ல ரொம்ப ஹையா மாறிரும். இத வந்து ஒரு பேலன்ஸ்ல கொண்டு போறக்குரிய ஞானம், கிருபை நமக்கு வேண்டும். இதுக்கு தான் ஒரு யுத்தம். ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார். அந்த விஷயத்துல நம்ம நல்லா ஓவர் கம் பண்ணி ஜெயம் எடுத்து, இந்த மாம்சத்தின் கிரியைகள் மேல் ஓங்காதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப பாருங்க நம்ம அமெரிக்க தேசத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். இப்ப அந்த அமெரிக்க தேசத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிற பொல்லாத விஷயங்கள். நம்ம வீட்ல ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வீட்ல ஒரு உதாரணத்துக்கு உங்க வீட்ல நல்ல ஒழுக்கத்த நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அ வீட்ல அ பிள்ளைகள எல்லாம் வந்து ரொம்ப ஒழுக்கத்துல நம்ம வச்சிருக்கிறோம். ஸ்ட்ரிக்ட்டா எந்த தவறான விஷயங்களும் அவங்க அறியாத அளவுக்கு வைத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் சில நேரங்கள்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடுகள் அது வித்தியாசமா இருக்கும். ஏன் இப்படி இருக்கு? ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்? நமக்கு ஒரு கேள்வியா இருக்கும். நான் வந்து இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருக்கிறேன். இவ்ளோ ஒரு ஒழுக்கமா நடத்தணும்னு நெனைக்கிறேன். ஏனென்றால், நாம கவனக்குறைவா இருக்கும்போது, அந்த பகுதிகள்ல கிரியை செய்கிற, அந்த ஏரியால கிரியை செய்கிற அந்த அசுத்தங்கள், அவைகள் உள்ள வந்து போராடுது. நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில. ஒருவேளை நாம நல்ல பிரேயர்ல இருந்தா நம்முடைய பிள்ளைகள்ட்ட போராடும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதனுடைய விஷயங்கள தாக்கங்கள நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப இதற்காக தான் ஒரு யுத்தம் செய்ய வேண்டியதா இருக்கு. யுத்தத்துல நம்ம பழக்குவிப்பதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட விஷயங்கள வைத்திருக்கிறார். அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும். இது நான் யுத்தம் செய்யறதுக்காக. அத நம்ம ஜெயம் எடுக்கணும். அந்த பகுதிகள்ல கிரியை செய்கிற, அந்த தேசத்துக்கென்று வந்து சில விஷயங்கள் நமக்கு நெறைய வெட்ட வெளிச்சமா தெரிந்த நெறைய காரியங்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும். ஜெயம் எடுக்கணும். இல்லாவிட்டால் அவைகள் நம்முடைய குடும்பத்துல வந்து போராடும். நம்முடைய வீட்ல யார் அதுல கேர்லெஸ்ஸா இருக்காங்களோ, கவனக்குறைவா இருக்கிறாங்களோ, வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம்.
அவருடைய லைஃபை அஃபெக்ட் பண்றதுக்காக அவைகள் போராடி கொண்டே இருக்கும். இப்ப இதெல்லாம் வி ஹேவ் டு கீப் இன் செக். அத வந்து முழுவதுமாக கண்ட்ரோல்ல வைக்கிற விதத்துல ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம மேற்கொள்ளணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்ம படித்தது மாதிரி பாவம் ஆளாதிருப்பதாக. ஒரு காலத்துல பாவம் ஆட்சி செய்தது. ஆனா இப்ப நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆளுகைக்குள்ள வந்துட்டோம். இப்போ இயேசு தான் நமக்கு எஜமான். அவருடைய கிருபைக்கு கீழ நம்ம இருக்கிறோம். அந்த கிருபையின் ஆட்சிக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்போ இனி பாவம் தலை தூக்குறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பாவம் மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. அது எப்பொழுதும் ஒரு கண்ட்ரோல்ல வைத்து அது கீழடக்கி, நீ சொல்ற மாதிரி நான் கேட்க மாட்டேன்னு சொல்றது மாதிரி அதை கண்ட்ரோல்ல வைத்து அதை ஜெயம் எடுக்க, அதான் பைபிள் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்வில கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை நமக்கு வைத்திருக்கிறார். வெற்றி வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ அதற்கு ஒரு யுத்தம் செய்கிறதுக்கு தேவ பிள்ளைகள் தயாரா இருக்கணும். எபேசியர் கழுத நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய போராட்டம் அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானங்கள் மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு போராட்டம், அதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த போராட்டத்துக்காக சில விஷயங்களை இந்த ட்ரெயின் பண்றதுக்காக சில விஷயங்களை கத்தர் விட்டு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்ப பாருங்க, ட்ரைனிங் ஒரு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சில விஷயங்கள், சில காரியங்கள் இருக்கணும் அவங்களுக்கு. ஆஹ் சில ஏதுக்கள் இருக்கணும். அந்த ஏதுக்கள் இருந்தாதான் அதை வச்சுதான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும். எப்படி ஒருத்தர் சண்டை பயிற்சி கொடுக்கறது, அதுக்கு எதிர்த்து போராடுற ஒரு ஆள் அங்க இருக்கணும். அப்படின்னா தான் இவர் சண்டையில பழகுவார். இதே போல நம்ம சந்திக்கிற போராட்டங்கள்லாம் பார்த்தவொன்னே இப்படி கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்திட்டாரே, இப்படி நம்ம இனிமேல் நினைக்க கூடாது. இல்ல, ஆண்டவர் என்னை பழக்குவிக்கிறார், என்னை ட்ரெயின் பண்றார், என்னை ட்ரெயின் பண்ணி இன்னும் என்னை சிறந்த ஒரு விதத்திலே மாற்ற விரும்புகிறார் என்று நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களும் ஜெயம் எடுக்கிறதுக்காக ஆவிக்குரிய போராட்டத்தை நம்ம மேற்கொள்வோம். நம்முடைய வாழ்விலும் பைபிளை நம்ம படிக்கிறோம், சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். இந்த விஷயத்துக்கு மாறாக என் லைஃப்ல என்னென்னலாம் போராடுகிறது, இதெல்லாம் வந்து சரியில்லாம இருக்கிறது, அவைகளை நம்ம போராடி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மேற்கொள்ள ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவரை சந்திக்கிறதுக்காக தேவ பிள்ளைகள் ஒரு தகுதி உள்ளவர்களாக நம்ம எல்லா விதங்களும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆகையினால் அந்த விட்டு வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எதற்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெளிவாய் சிந்திக்கிறோம். யுத்தத்திலே நம்மை பழக்குவிப்பதற்காக என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் அவருடைய நண்பர்களை கவனிச்சு பாருங்க. அவங்களுடைய வாழ்வில ஒரு சூழ்நிலை வந்தது. அதையும் நான் நினைப்பூட்டி நிறைவு செய்கிறேன். தானியேல் அவங்க வேலை பார்க்கிற இடத்துல திடீரென்று சொல்லி ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். சொப்பனத்தை மறந்துடுறார். அவருக்கு சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்றார். அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவரே சொல்லியிருப்பார். ஆனா அவர் மறந்து விட்டார் போல இருக்கு. அப்போ அந்த சொப்பனத்தை எல்லாரும் சொல்றாங்க, இது ரொம்ப ஹார்டான டாஸ்க் ஆச்சு. இது எப்படி சொல்றது? இது என்ன பண்றது? இல்ல இல்லாட்டி கொன்றுவேன் உங்கள அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றார். அவ்வளோ தீவிரமா செயல்படுகிறார். தானியேலுக்கு இந்த செய்தி வந்த உடனே கொஞ்சம் டைம் கேட்கிறார். கொஞ்சம் டைம் குடுங்க. தானியேலும் அவருடைய 3 நண்பர்கள் பிரேயர் பண்றாங்க. ஆண்டவரை நோக்கி கேட்கிறாங்க. நைட்ல இருந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, என்ன செய்றது? என்ன பதில்? ஆண்டவர் அவங்களுக்கு சொல்யூஷன குடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் நமக்கு சவாலா இருக்கா? சேலஞ்சஸா இருக்கா? அது வந்து நம்மை அழிக்கிறதுக்கோ, இதோட நம்ம வேலைய விட்டு தூக்கிருவான் போல இருக்கு. இதோட இல்ல. நம்ம போராடுவதற்காக, ஜெபிப்பதற்காக. அதுக்கு மேல ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம். ஆனால் நாம முதல்ல போராடணும். உடனடியாக போராடணும். அந்த காரியங்கள் எதற்காக நமக்கு விரோதமாக என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். தானியேலும் அவருடைய நண்பர்களும் ஜெபிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஆன்சரை குடுக்கிறார். ராஜாக்கு முன்னாடி போய் தைரியமாக நின்று விஷயத்த சொல்றாங்க. அவங்களுக்கு அடுத்த கட்ட மேன்மை தான் வருது. அதோட அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லி நினைச்ச நேரத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் வர்றத நம்ம பார்க்கிறோம். ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்வில பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார், திட்டங்களை வைத்திருக்கிறார். வெறும் உலக பிரகாரமான நன்மைகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பல மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேளையில ஜெபிக்கலாமா? நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya. கிருபை நிறைந்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஆச்சரியமானவர். உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல உம்மை ஸ்தோத்திரம் வசித்து வருகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஐக்கியத்திலே இணைந்து ஜெபிக்கிற, பைபிள் ஸ்டடியில பங்கு பெறுகிற, இந்த இரவு ஜெபத்துல இணைந்து கொள்ளுகிற ஆண்டவரே, இந்த ஃபெலோஷிப்ல இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமாய் சத்துரு எடுக்கிற எல்லா பொல்லாத முயற்சிகள் இயேசுவின் நாமத்துல வாய்க்காமல் போகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம். பல போராட்டங்கள், பல சவால்கள் வரும்போது பல்வேறு எண்ணங்கள் எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகிறது. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். குழம்பி போகிறோம். என்னவென்றே தெரியாமல் திகைக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அவ்வப்போது உம்முடைய வார்த்தைகளிலிருந்து அதுக்குரிய சொல்யூஷனை கொடுக்கிறீர். அதனுடைய காரியம் என்ன என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகள் மூலமா உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யுத்தத்திற்காக பழக்குவிப்பீராக. 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பழக்குவிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் அவர்களை உருவாக்கணுமே ஒழிய, ஒருவராகிலும் நான் அழிந்து போக போகிறேன் என்று சொல்லி அவர்களா முடிவு செய்யக்கூடாது. கர்த்தர் எங்களை ட்ரெயின் பண்ணுகிறீர் என்பதை புரிந்து கொண்டு, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். முழங்கால நின்று ஜெபிக்க, யுத்தம் பண்ண, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, குடும்ப விஷயங்களுக்காக, வேலை ஸ்தலங்களில் உள்ள காரியங்கள், பிள்ளைகளுக்கு அடுத்த விஷயங்கள், எல்லா விஷயங்களுக்காக தொடர்ந்து போராடி ஜெபிக்க நல்ல கிருபைகளை தாரும், கிருபைகளை தாரும். சீக்கிரமாய் வரப்போகிறீர். உம்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். அநேக ஆத்துமாக்கள் அழிவுக்கு நேரா போய்க்கொண்டே இருக்கிறார்களப்பா. உங்களை எல்லாம் காப்பாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு கூட்டம் ஜனத்தை உமக்காக ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக உம்முடைய பிள்ளைகள் வாழுகிற அந்த அமெரிக்க தேசத்துல எவ்வளவோ ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். மக்கள் சீர்கேட்டுக்கு நேராய் போய்க்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். இளம் தலைமுறை அப்படியே சீர்கெட்டு போய்க்கொண்டே இருக்கிறது. சபைகள்ல அதிகமாய் வயது முதிர்ந்தவருடைய பாப்புலேஷன் தான் அதிகமா இருக்கிறதா சொல்லுகிறார்கள். இளைஞர்கள் அதிகமாய் இல்லை. அவ்வளவு ஆண்டவரே அதிகமாய் தெய்வ நம்பிக்கையற்றவர்களாக இப்படியெல்லாம் மாறி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை இப்படி பிள்ளைகளை கத்தர் எடுத்து பயன்படுத்தும். யுத்தம் செய்து ஒரு பெரிய வெற்றியை காண ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப கிருபைகள் அதிகமாய் தாரும். அதற்குரிய அபிஷேகத்தை தாரும், வல்லமையை தாரும். ஒவ்வொருவரும் உடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை எல்லாம் பாதுகாக்கணும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள், ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே நல்ல ஜெபிக்கிறவர்களா மாறணும். குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவங்களை பிள்ளைகளுக்கு தரணும். ஆண்டவரே நல்ல வெளிப்பாடுகளை தரணும். உம்மை நேசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும். இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் விதமான நல்ல அனுபவங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் கிருபை இருக்கட்டும். தொடர்ந்து இந்த ஜெபத்தையும் ஆசீர்வதி. இதன் மூலமா நல்ல பிரயோஜனம் உண்டாகட்டும். வேத பாட கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். இந்த ஆன்லைன் மூலமாய் நடைபெறுகிற எல்லா காரியங்களும் கர்த்தர் பொறுப்படுத்து. நல்ல கிரியைகள் பிரயோஜனம் உண்டாக உதவி செய். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதமுள்ள ஜெப நேரங்களையும் பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. ஆமென்.